மிஸ்டர் பீன் நானும் நடிகராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துல பூந்துட்டாரு. நடுவுல உட்காந்துட்டு இந்த டைரக்டர் போய் நான் நல்லா நடிப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு படப்படன்னு சொல்றாரு. மிஸ்டர் பீனுக்கு திக்கு வாய் வேற இருந்ததுனால இதை பார்த்த டைரக்டர் நீலாம் எப்படி இந்த வாயை வச்சுக்கிட்டு படத்துல வசனத்தை பேசுவ, ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. வாய்ப்பு கேட்டு போற எல்லா இடத்துலயுமே உனக்கு திக்கு வாய் இருக்கு அப்படிங்கறத காரணம் காட்டியே அசிங்கப்படுத்திருக்காங்க. ஒரு நாள் அவர் படிக்கிற காலேஜ் ஃபங்க்ஷன்ல பல வகையான கதாபாத்திரங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நடிச்சு காட்டுறாங்க. கடைசியா ஸ்டேஜ்ல மிஸ்டர் பீன் வந்த பொழுது இவெல்லாம் திக்கு வாயை வச்சுக்கிட்டு என்ன பேச போறான் அப்படின்னு நினைச்சப்போ அங்க வந்து மிஸ்டர் பீன் வாயை திறந்து பேசவே இல்ல. ஒரு டிஃபரெண்டான கேரக்டர்ல சைகையை வெளிப்படுத்தின டாப் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அந்த ஸ்டேடியமே மிரண்டு போயிருக்கு. அதே கேரக்டரை வச்சு சில ஷோலாம் எடுத்து பார்க்கறாங்க. வேர்ல்டு வைடா சரியான ஹிட் அடிக்குது. போகோ சேனல்ல டாப் கார்ட்டூனா இது இடம் பிடிக்குது. அந்த ஷோவுடைய பேர் தான் மிஸ்டர் பீன்.